ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுன்னு காரமான லைட்டான புளிப்பான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இது ஒரு நல்ல கிராமத்து ஸ்டைலில் கிடைக்கும். நமக்கு நிறைய மசாலாக்கள்லாம் கொட்டாமல் கொஞ்சம் சட்டிலாக செய்யலாம். கடாய் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோன்னே 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா குழஞ்சி வரணும். இதுலேயே நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நான் பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக குழையாதில்ல. நம்ம எண்ணெயில் வதக்கிட்டோம்னா நல்லா குழஞ்சிரும். அது போட்டு நல்லா வதக்குவோம். சும்மா வதக்குன்னு வதக்கிக்கலாம். நல்ல ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு கையால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நிறைய மசாலாக்கள்லாம் சேர்க்க வேண்டாம். மஞ்சத்தூள், நார்மலாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உப்பு வந்து கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா கருவாட்டிலே உப்பு சேர்த்துருப்பாங்க இல்லையா, அதனால கம்மியாக போடுங்க. பத்தலைனா கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ ஃபேமஸான மரவள்ளி கிழங்கு போட்டால் சூப்பராக இருக்கும். இது புதுவிதமான டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதிக்கும் போது கருவாடு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த கருவாட்டுக்கும் மழைக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டிலலாம் வந்து மழை பெய்யும் போது பெருசாக வேலையும் இருக்காது, ஸ்கூலும் லீவு, நல்ல மழை பெய்யும் போது எல்லாம் இழுத்து போத்திட்டு தூங்குவோம். அப்போது ஒரு 2-2:30 மணிக்கு எங்கள் அம்மா இருந்துச்சு. சிம்பிளாக ஒன்றும் பெருசாக நிறைய காயெல்லாம் போட்டு அப்படி கூட வைக்க மாட்டாங்க. ஒரு கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், இல்லை கருவாட்டு குழம்பு, முட்டை ஆம்லேட்டு, அது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து வாழை மீன் கருவாடு, துண்டு கருவாடு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. முக்கால்வாசி குழம்புக்குன்னு பார்த்தீங்கனாலே வாழை மீன் கருவாடு தான் நல்லாயிருக்கும். வாழை கருவாடு அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை இடித்து போட்டு வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டு. பக்கத்து வீட்டில் கதவு தட்டி கேட்பாங்க, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு அவ்வளோ வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. அதில் சும்மா சொல்லக்கூடாது. கருவாட்டு குழம்பு அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த டிஷ்ஷாலையும் முடியாது. இந்த குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்